அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் வந்து நிறைய மேடை பேச்சுக்களை சொல்லியிருப்பாங்க. மதுக்கடைகளை மூடணும், கல்லுக்கடைகளை திறக்கணும். இங்கே சாராயமும் ஆல்கஹாலும் கல்லும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவனுக்கு ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிக்கு தான். கல் இறக்குறானா விவசாயி கிடையாது, சாராய வியாபாரி. அதே பனைமரத்தில் நுங்கு இருக்கு, நுங்கை இறக்கும் போது நுங்கை சாப்பிடலாம், அப்போ விவசாயி வாழ்வான்ல. அதே பனைமரத்தில் நீங்கள் பதநீராக குடிக்கலாம், விவசாயி வாழ்வான்ல. கல்லை இறக்குறவன் விவசாயி கிடையாது. அதில் மட்டும் நம்ம தெளிவாயிடும், அவன் சாராய வியாபாரி. அப்போ சீமான் அவர்கள் சொன்ன வாக்கு தப்புன்றீங்களா? ஒன் ஷாப்பு திறகுது தப்பா தெரியல, நான் குடிக்கிறது தான் தப்பா தெரியுது. உங்க படத்துல பிஜிலி ரமேஷ் அவர்களுடைய ஒரு டயலாக் இடம் பெற்றுச்சு. கொரோனா சமயத்துல 6 மாசம் கடையை பூட்டிருந்தீங்க, என்னால குடிக்காம இருக்க முடிஞ்சது, ஆனா உங்களால திறக்காம இருக்க முடிஞ்சதா? அந்த மாதிரி மதுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு டயலாக் வச்சிருந்தீங்க. ஆனா பிஜிலி ரமேஷ் அவர்கள் மதுக்கு அடிமையாகி அந்த லிவர்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாரு. கொரோனா டைம்ல கடை மூடிதான் இருந்தது, நான் குடிக்கவே இல்லையே, என்னால குடிக்காம இருக்க முடியும். நீங்க உங்க படம் மூலமா நீங்க சொல்ல வேண்டிய என்னன்னா, மொடா குடி குடிச்சா செத்துருவா, மது குடிச்சிட்டு ரோட்ல போனா இறந்துருவாங்க, மது கேடுன்றீங்க. இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, டெய்லி நைட் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு கம்முன்னு தூங்குறோம். அது என்ன பாதிக்குமா? திரும்ப திரும்ப இந்த விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம், இந்த மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி படங்கள் முக்காவாசி பாத்தீங்கன்னா ஃபிளாப் தான் ஆகுது. ஏன் திரும்ப அந்த அட்வைஸ் படத்துக்குள்ள நீங்க போகணும்? நீங்க இந்த இன்டர்வியூ மூலமா ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வரீங்க? திரும்ப விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய ஆட்களுக்கு மட்டுமே படத்தை ஸ்கிரீனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், எல்லா படங்களுமே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க படங்கள் எந்த நாளுக்கு வந்தாலும் அது பொங்கல் தீபாவளி ரிலீஸ் பண்ணாலே அது ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடும். அந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நீங்க சின்ன படங்களை கொடுக்கணும். நான் சொல்றேன், ஆல்கஹால் பண்ற வன்முறை, அந்த வைலன்ஸ் ஒரிஜினலா நடந்தது, சென்னை சிட்டிக்குள்ளே நடந்தது. அதை நான் அது ஓப்பனாக சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு மதுவே வேணான்ற மாதிரிலாம் இருக்குது. மது இல்லாமல் யாரால இருக்க முடியுமா? உங்களால் ஃபஸ்ட்டு இருக்க முடியுமா? இப்போ ஒரு படத்தை பண்ணிட்டா எல்லாரும் பாட்டில் தூக்கி போட்டு மது கடையெல்லாம் அடைச்சிட்டு எல்லாரும் அவருடைய திருந்தி வாழ்கிற சமூகம் மாறிடுவாங்களா? என்ன சார், என்ன படம்? ஒரு காசி தியேட்டரோ, ஒரு ரோஹிணியோ, ஒரு கமலாவோ ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் எங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸே வேறையாக இருந்திருக்கும். நடிகர் அல்லு அர்ஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நடராஜன் அவர்கள் ஹீரோவா நடிச்சு மெட்ராஸ் படத்துல வில்லனா நடிச்ச நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சாலா. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பெரிய பரபரப்பா, பெரிய பேசுபொருள் ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, மதுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னும், அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்த கலரியா தியேட்டர்ல இருக்க எல்லாருமே ஐயோ ஏன்டா அப்படி புஷிலாம் வச்சாரு அப்படின்ற லெவலுக்கு படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா படம் ஸ்கிரீனிங் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இல்லை. ஏன் இல்லை? படத்தில் ஏன் அரசாங்கத்துக்கு எதிராக டைலாக் வச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் சார்ந்த நிறைய கேள்விகள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமான விடை கொடுக்கறதுக்கு இந்த சாலா படத்தினுடைய டைரக்டர் SD மணிபால் அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள் சாலா படம் தான் தமிழ்நாடு முழுக்க இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். பிரபு சலாமன் அவங்க கூட நீங்கள் எத்தனை வருஷம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணீங்க? இப்போ வெளியே ஒரு படம் பண்ணியிருக்கீங்க பேங்க்கில். இந்த ட்ராவலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர்கிட்ட நான் ஒரு 7 to 8 years நான் வேலை பார்த்துருப்பேன். நான் 3 படம் வேலை பார்த்தேன். கையலுக்கு அப்புறம் தொடரி வேலை பார்த்தேன், கும்கி 2 வேலை பார்த்தேன், கார்டன் வேலை பார்த்தேன். ஸோ இந்த 3 படங்கள், ஒரு படம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும் அவர் எடுத்து முடிக்கிறதுக்கு. ஸோ த்ரூஅவுட்டாக முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணேன், அதுவும் அகைன்ஸ்ட் ஆல்கஹாலிக்கு. அதுதான் சாலா. இப்போ உங்கள் வாயிலே வந்துருச்சு அகெயின்ஸ்ட் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அரசாங்கம் பற்றி தெரியும், முக்கால்வாசி மது வச்சு தான் அவங்களுக்கு வருமானமே இதே போயிட்டுருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? எனக்கு ஒரு ஆர்டிக்கல் தான், எனக்கு அதை ஒரு ஆர்டிக்கல் 2018 நினைக்கிறேன், அக்டோபர் 18 போல் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கல் எனக்கு இதை படமாக பண்ணணும்னு தோணுச்சு. அந்த ஆர்டிக்கல் படித்த ஒன்றுமே எனக்குள்ளே 1000 கேள்விகள் இருந்தது. அது ஒரு பெரிய வழியை எனக்கு கொடுத்துச்சு. அதை படமாக பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக ரிசர்ச் பண்ணேன், அதுக்காக ஸ்டடி பண்ணேன். ஒரு 3 மாதம் மரக்கான பாரில் வேலை பார்த்தேன், சர்வராக வேலை பார்த்தேன். ஸோ அங்கேருந்து எத்தனாலுக்குமான வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் போனேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர்
இயக்குனர் கே ரமேஷ்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்போ பாடியில் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் ஒரு ½ அன் ஹவர் பேசலான்னு தான் போனேன். பட் ஆனால் அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு 4 மணி நேரம் போச்சு. அவர் என்கிட்ட வந்து மது எவ்வளோ பெரிய ரோலை இந்த தமிழகத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த சமூகத்தில் பண்ணியிருக்குன்றதை எனக்கு அழகாக சொன்னார். என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து காவலர்களையோ காவல் நிலையத்தையோ அதிகரிச்சிட்ருக்கோம். எதுக்காக? குற்றங்களை குறைக்கிறதுக்காக. அவர் சொன்னது, மதுவை குறைச்சிட்டாலே இங்கே குற்றங்கள் குறைஞ்சிரும்னாரு. காரணம் என்னென்னா, ஒருத்தன் மேலே வன்முறையை செலுத்துறதும், ஒரு தனி மனிதன் ஒரு பெண் மேலே வந்து வன்முறையை செலுத்துறதும் இங்கே மதுவில் தான் நடக்குது, போதையில் தான் நடக்குது. 80% குற்றமும் இங்கே போதையில் தான் நடக்குது. ஸோ போதையை நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாலே இங்கே குற்றங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையான விஷயங்களை சேகரிக்க ஆரம்பித்தேன். மதுவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுறாங்க, இந்த மது எவ்வளோ பெரிய ரோலை பண்ணிகிட்ருக்குன்னு அதை எடுத்து அதில் நான் வந்து ஈர்க்கப்பட்டேன். அதுதான் சாலா படமாக கன்வெர்ட் ஆச்சு. பட் ஆனால் இந்த படம் மதுவுக்கு எதிரான படம், அரசுக்கு எதிரான படம் கிடையாது. இப்போ நீங்கள் படத்தை பற்றி சொன்னீங்க, நாங்களும் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் போய் படம் பார்க்கணும் அப்படி நினைக்கும் போது எந்த ஸ்க்ரீன்லையுமே வரல சென்னை சிட்டிக்குள்ளே. இப்போ நானே படம் பார்க்கணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்தண்டி தாண்டி தான் ஈவினிங் ஷோவே போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்க நிறைய மக்கள் கூட சாலா படம், ஆமாம் நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, எந்த தேட்டரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் ஸ்க்ரீனிங் வரவே இல்லை? அதுதான் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா இந்த படம் நான் எடுத்து முடிச்சு நீங்கள் சென்சார் பார்த்தீங்கனாலே தெரியும், 2022 இது வந்து 24 நம்ம இருக்கோம். என்னென்னா, இந்த படத்தை எடுத்து முடிச்சு என்னால் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. பெரிய படங்கள், அதுக்கப்புறம் IPL ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆகஸ்ட் 2 தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சில காரணங்கள்னால 15 தள்ளணும். சரி, 15 வந்து தங்கலான் வருது, டிமாண்டி காலனி வருது, பெரிய படங்கள்ன்றதுனால மறுபடியும் தள்ளணும் 23. ஸோ 23 வந்து அப்போ வரைக்கும் பெரிய படங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் 23 வந்து கொட்டுக்காளி வருது, வாழை வருது. ஸோ வாழையும் கொட்டுக்காளியும் கூட பெரிய படங்கள் கிடையாது, பெரிய ஹீரோஸ் படம், பெரிய ஆர்டிஸ்ட் படம் கிடையாது. ஸோ அது ஒரு கண்டென்ட் படம், நம்மளதும் கண்டென்ட் படம், ஒரு ஈக்குவலாக தேட்டர்ஸ் கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. இது என்னென்னா, இதை எப்படி சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்து ப்ரொடியூசராக, நான் வந்து டைரக்டர் படத்துக்கு, இப்போ ப்ரொடியூசர் வந்து எல்லா சட்டத்திட்டங்களுக்கும், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெப்சிக்கும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் படத்தை பண்ணுறோம். உதாரணத்துக்கு 29 கிராஃப்ட்டை வந்து கார்டு இருக்கவங்கள தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஆர்ட் அசிஸ்டண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பெப்சியில் இருக்க ஆள் தான், நம்ம கார்டு இருக்கா யூனியனில் இருக்க ஆள் தான் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து நம்ம 2000 ரூபா பே பண்ணுறோன்னா நம்ம வெளியேந்து எடுத்தோன்னா 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனால் யூனியனுக்கு நம்ம வந்து கட்டுப்படுறோம். இந்த மாதிரி 29 கிராஃப்ட்டுமே யூனியன் கட்டுப்பட்டு தான் எடுக்கிறோம். ஃபோக்கஸ் புல்லர்லேருந்து எல்லாருமே, கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து. நாங்கள் படம் எடுக்கிற வரைக்குமே அசோசியேஷன் மெம்பருக்கும் நாங்கள் வேலை கொடுக்குறோம், வாழ வைக்கிறோம். படம் எடுத்து முடித்த ஒன்றுமே எங்களை எல்லாருமே விட்டுடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து படம் எடுக்கும்பொழுது எங்களுக்கு அவங்க ஆதரவு தெரியும், நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ல. படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலும் பெப்சியும் டைரக்டர் யூனியனும் இந்த படம் சரியாக போய் சேர்ந்துதா, தேட்டருக்கு போச்சான்ற ஒரு கமிட்டி அமைச்சு பார்க்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து யார் மேலேயும் அதை பொதுவாக திணிச்சிட முடியாது, இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க அப்படின்றத திணிச்சிட முடியாது. அதிகாரம் படைச்சவங்க வந்து ஒரு பெரிய தேட்டர்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணாலும் கூட நாங்கள் கடைசி வரைக்கும் போராடணும். எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்படி கிடச்சிருந்ததுன்னா இந்த படம் வந்து வேறு ஒரு வேல்யூக்குள்ளே போயிருக்கும். இப்போ இந்த படத்தை பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆர்வமாக இருந்தோம், தேட்டர்ஸ் கிடைக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தான் பெரிய மனவேதனையும் மன கஷ்டமுமாக இருக்குது இதை நினைக்கும் போது. இப்போ உங்களுடைய படம் நிறையா தேட்டரில் ஸ்க்ரீனிங் வராததுக்கு காரணம், ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய உச்சாணி கும்பலில் இருக்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான் உங்களுடைய படம்லாம் வர வேண்டாமல் வேறு ஸ்க்ரீனில் தூக்கி கொடுத்துட்டாங்க, பெரிய படங்களுக்கு மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா? இல்லை, அதில் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. நம்ம நேரடியாகவும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது என்னென்னா, பெரிய ஆட்கள் இருந்தாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு மாரி செல்வராஜ் சார், அவர் மேலே நம்மளுக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. அவர் சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச டேரக்டரும் கூட. அவருடைய படைப்பும் அவருடைய பங்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு பெருசாக தேவை. பட் ஆனால் நம்ம என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தவறு இருக்கும்பொழுது நம்ம அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ மாரி செல்வராஜ் சார் மாதிரிலாம் அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் சமூக நீதி நம்ம பேசுகிறோம். சமூக நீதின்றது என்ன அப்படின்னா, எல்லாமும் சமம், எல்லாருக்கும் சமம் அப்படின்றது தான். ஸோ எல்லாத்தையுமே பங்கிட்டு கொடுக்கறது தான். ஸோ தேட்டர்ஸ்லையும் அது நடக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் வாழை ரிலீஸ் ஆகுது, கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 படமே ஒரு பெரிய நிறுவனங்கள் எடுத்து நடத்துகிறாங்கன்னும் போது அவங்களோட நம்ம போய் போட்டி போட முடியாது. அதுக்கு முன்னாடி வந்த டிமாண்டி காலனியும் சரி, டிமாண்டி காலனியும் பெரிய நிறுவனம் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீன் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு காசி தேட்டரோ
ஒரு ரோஹிணியோ ஒரு கமலாவோ ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் எங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸே வேறையாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் வந்து பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டே ஷோ இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு டே ஷோக்கு பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் போகிற இடம் எந்த இடம்னா காசி தேட்டராக தான் போவாங்க. அப்படி இல்லையா கமலா தேட்டர் போவாங்க ஆடியன்ஸோடைய ரிவ்யூவை எடுக்கிறதுக்கு, இல்லை ரோஹிணி போவாங்க. இது 3 தான். அதை தாண்டி ரொம்ப ரேரு குரோம்பேட்டை வெற்றி போகிறது. ஸோ இந்த 3-4 தேட்டர்லையுமே எங்கள் படம் ரிலீஸ் ஆகல. அப்புறம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? கடைசி வரைக்கும் அவ்வளோ போராடணும். சார் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் கொடுங்க சார், காலையில் ஒரு ஷோ கொடுங்க, அப்போ தான் ரிவ்யூவர்ஸ் போவாங்க, படத்தை அட்டன் பண்ணுவாங்க, அவன் மக்களுக்கு சொல்லுவான் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு உள்ளே பார்த்துட்டு வந்தவன் சொல்லுவான். எங்களை வந்து கடைசி வரைக்கும் பந்தயத்தில் கலந்துக்க விடாமலேயே புறக்கணிக்கப்பட்டது பெரிய வருத்தமாக இருக்குது. அட் த சேம் டைம் கொட்டுக்காளி வந்து சில ஸ்க்ரீன்ஸ் வந்து செகண்ட் டே தேர்ட் டே படம் வந்து மிக்சட் ரிவ்யூ போகுது. இதை நான் சொல்ல, சுப்பிரமணியம் சார் சொன்னது. திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்கிறாரு கொட்டுக்காளி 2வது நாள் இறங்கிடுச்சின்றாரு. ஸோ இறங்கும்பொழுது கூட எங்களுக்கு தேட்டர்ஸ் கிடைக்கல. அது வந்து பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. தேட்டருக்கு வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வாங்கிட்டு போகிறது இருக்குல்ல, அது அக்செப்டபிள். அது ஒரு அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்றது இருக்குது. தேட்டருக்குள்ளேயே வராமல் கிரவுண்ட்லேயே விளையாட விடாமல் வெளியே அனுப்புறது இருக்குல்ல, அது அது பெரிய பேராபத்து. அது இப்போ என்ன அந்த ஒரு காரணம் ஒன்று சொல்லியிருப்பாங்களே, எப்போ இதனால தான்ப்பா அவன் படத்தெல்லாம் மெயின் அந்த பிரைம் லொக்கேஷன் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு காரணம் எதனா இருக்கா? இல்லை, அதுக்கு காரணமே கிடையாது. நான் அதுதான் சொல்ல வரேன். நம்ம கூப்பிட்டே பேசலை, நம்ம போய் நிற்கிறோம், கேட்குறோம். எங்கள் சைட்லேருந்து மட்டும்தான் வந்து அழுகையும் கெஞ்சலும் போயிட்டுருக்கே தவிர அந்த பக்கத்துலேருந்து எதுவும் வரல. தந்துடுறோன்னாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ இது வந்து என்னோட ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி, இது மக்கள் சார்பாகவே நான் கேட்குறேன். இப்போ இருக்கிற எல்லா படமும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டு, இல்லை பழைய காலத்து புராண காலத்து கதை எடுக்கிறது, அப்புறம் வந்து ஃபியூச்சரை நோக்கி எடுக்கிறது, ஃபுல்லாக அப்படியே அஜால் குஜல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மக்கள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு சில மக்கள், சரிங்களா? இப்போ வந்து திரும்ப இந்த விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம், இந்த மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி படங்கள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான் ஆகுது. அதே மாதிரி கதை தான் நீங்களும் எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் பிரபு சலமோட அசிஸ்டண்ட், உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும், நீங்கள் நினச்சா வேற லெவலில் படம் எடுக்கலாம். ஏன் திரும்ப அந்த அட்வைஸ் படத்துக்குள்ள நீங்கள் போகணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது கருத்து சொல்ல போனால் ஃப்ளாப்பு தான் ஆகுதுன்னு. ஃப்ளாப்புன்ற கேட்டகரி என்னன்னா, தேட்டருக்குள்ளே போய் மக்கள் படத்தை பார்த்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா தான் அது ஃப்ளாப்பு கேட்டகரி. தேட்டருக்குள்ளேயே போகலன்னா என்ன கேட்டகரி சொல்லுவீங்க? நாங்கள் கலந்துக்கவே இல்லைன்ற போட்டியில் நீங்கள் வந்து மதுரையில் படம் ரிலீஸ் ஆகலை, ஃபஸ்ட்டு வீக்கு தேனியில் படம் ரிலீஸ் ஆகலை. இதெல்லாம் ப்ரைம் லொக்கேஷன். சென்னை சிட்டிக்கு அப்புறம் ப்ரைம் லொக்கேஷன் மதுரை ரிலீஸ் ஆகலை. தேனியில் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. திருச்சியில் ரிலீஸ் ஆகலை. மதுரையிலேயே இப்போ தான் சக்தின்னு சொல்லி செகண்ட் வீக்கில் தான் படத்தோடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு, படத்தோடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு மதுரையில் ஒருத்தர் போடுறாரு. இந்த வீக் இப்போ போயிட்டுருக்கு மதுரையில். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வீக் போகல. அப்படின்னும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சென்னை சிட்டியில் போகல சார், நான் பிறந்த வளர்ந்த ஊர் சார் சென்னை. இங்கே போக முடியல, எங்களால் போட முடியல. நீங்கள் வந்து ஈவினிங் ஷோவே கிடையாது. மார்னிங் ஷோ எங்கே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபீனிக்ஸ் மாலில் 11:30 ஷோ, ஐஎன்எக்ஸில் 12 o'clock ஷோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாலில் தான் இந்த படம்ன்றது வந்து மாலுக்கான ஆடியன்ஸ் கிடையாது, ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனுக்கான ஆடியன்ஸ், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு. ஸோ மாலுக்குள்ளே அப்போ எப்படி உள்ளே வருவாங்க? அப்போ மாலுக்குள்ளே மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டிங்களான்னா, படம் சிங்கிள் ஸ்க்ரீனில் படம் ஹிட், படம் நல்லா இருக்குது, இந்த மவுத் டாக் போனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை தேடி அவன் மாலுக்குள்ளே போவான். நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனே எங்களுக்கு கொடுக்கல, எங்களை புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அதாவது வந்து என்னென்னா, எல்லா பெரிய படங்களும், நான் சொல்கிற ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், எல்லா படங்களுமே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க படங்கள் எந்த நாளுக்கு வந்தாலும் அது பொங்கல் தீபாவளி தான், அது ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடும். ஏன் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலே, புதன் வியாழனில் நான் சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணாலே அது ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடும். அந்த பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நீங்கள் சின்ன படங்களை கொடுக்கணும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜமா மாதிரியான படங்கள், ஜமா, சாலா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இந்த மாதிரியான சின்ன படங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி செட் பண்ணலாம். ப்ரொடியூசர் கவுன்சிலும் பெப்சியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரொடியூசர்ஸும் தோக்க மாட்டாங்க. நான் அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ன்றவர் வந்து ஒரு டேரக்டர் எழுதுகிற பேப்பரும் பேனாவிலையும் ஒரு சின்ன கதையை எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் ஒரு கதையை எழுதிட்டு வரோம். அந்த கதையை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பணம் போடுறாரு. அவரை நம்ம தோக்க விடுறது வந்து எவ்வளோ ஒரு வன்முறையான செயல். அதை தோக்க விடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு அதுதான் இப்போ ஜமா வந்து பெருசாக போயிருக்கும், ஒரு ஹாலிடேஸில் வந்து தனியாக வந்து இருந்ததுன்னா பெருசாக போயிருக்கும். பெரிய படங்கள் மேலே ஏறி அமுக்கிறதுனாலையும் தேட்டர்ஸ் கிடைக்காததுனாலையும் மட்டுமே படங்கள் வந்து நிராகரிக்கப்படும்.
இப்போ உங்களோட இவ்வளோ ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்களா? உங்கள் படம் வந்து நான் பார்த்தேன், இந்த இன்டர்வியூக்காக ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் கடைசியில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி குழந்தை அந்த அம்மா எல்லாம் இறக்குறது, ரத்த கலரி சதையெல்லாம் தெரிச்சு ஒரு மாதிரியான சீன் வச்சுருந்தீங்க. எனக்கெல்லாம் எஜ்ஜில் உட்காந்துட்டு அப்படின்ன மாதிரி போயிட்டேன். ஒரு டேரக்டரை நீங்கள் அதை வைக்கணும் அவசியம் என்ன? ஏன்னா அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குல்ல. ட்ரூ, அது வேணும். அதுதான் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களே என்னால் பார்க்கவே முடியலன்னு, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே செலுத்துகிற வன்முறை கிடையாது. மது இந்த சமூகத்தின் மீது செலுத்துகிற வன்முறை. மது வந்து ஒரு பெரிய வயலன்ஸை பண்ணிகிட்ருக்கு. அது நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம். ஆல்கஹாலை வந்து நம்ம வந்து போதைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சோகத்துக்காகவும் குடிச்சு அப்படி கடந்து போயிடுறோம்ல. ஆனால் அதை குடிச்சிட்டு வண்டியாக ஓட்டும் பொழுது, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவும் குடிச்சிட்டு ஒருத்தர் இன்னொரு மேலே வன்முறை செலுத்தும் போது அந்த மது ஒரு கன்வர்ஷனாக மாறுது இல்லை, அந்த வன்முறையை தான் நான் அவங்க மேலே காட்டியிருப்பேன். ஈவன் நீங்கள் வந்து கடைசியாக கிளைமேக்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த 40 மினிட்ஸ் என்னால் வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அன்றைக்கி நைட்டு தூங்குனீங்களா படம் பார்த்துட்டு? இல்லை, ஈவினிங் வரைக்கும் புரோட்டெல்லாம் சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஐயோ படத்தில் இப்படி காட்டிட்டா அப்படியே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வன்முறை வந்து ஆல்கஹால் பண்ணுற வன்முறை, அந்த வைலன்ஸ் வந்து ஒரிஜினலாக நடந்தது, சென்னை சிட்டிக்குள்ளே நடந்தது. அதை நான் அது ஓப்பனாக சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேட்டரில் மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை உடச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறேன் நான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல வரதை பார்த்தா தமிழ்நாட்டுக்கு மதுவே வேணான்ற மாதிரிலாம் இருக்குது. மது இல்லாமல் யாரால இருக்க முடியுமா? உங்களால் ஃபஸ்ட்டு இருக்க முடியுமா? இல்லை, ஷுவர் இருக்கணும், இருந்துதான். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் மது குடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை தூக்கி எறிஞ்சாச்சு. தூக்கி எறியப்படணும், உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. மது வந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. உங்களை மாதிரி 1000 பேர் 1000 டேரக்டர் வந்து சொல்லிட்டாங்க மதுவை குடிக்காதீங்க, மதுவால் இந்த சீன் அந்த சீனுன்னு சொல்லிட்டு நிறைய படத்துலையும் வச்சுட்டாங்க. நீங்கள் ஓவரால் வந்து ஓவரால் சமுதாயத்தை திருத்த முடியுமா? இது வந்து மக்களே கேட்பாங்க. இப்போ ஒரு படத்தை பண்ணிட்டா எல்லாரும் பாட்டில் தூக்கி போட்டு மது கடையெல்லாம் அடைச்சிட்டு எல்லாரும் அவருடைய திருந்தி வாழ்கிற சமூகம் மாறிடுவாங்களா? என்ன சார் என்ன படம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம்ல. ஷுவர். என்னன்னா இந்த படம் சொல்கிறது வந்து மது குடிக்கிறத விட்டுருங்கன்றது மட்டும் கிடையாது, அதை தாண்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்றது. கரெக்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்வே ஆகிருக்கும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுன்றது வந்து எவ்வளோ கொடூரமானது. நான் குடித்து என்ன நான் பாதிக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் குடிச்சிட்டு நான் வண்டி ஓட்டும் பொழுது அது வேறு மாதிரி ஒரு வைலன்ஸாக கன்வெர்ட் ஆகுதில்ல. ஸோ அதையும் நம்ம இந்த படத்தில் பெருசாக சொல்லியிருப்போம். ஹெல்மெட் எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்தில் சொல்லியிருப்போம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து வெறும் வார்த்தையாக சொல்லும்போது ப்ரீச்சியாக இருக்கும். ஆனால் இது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது விஷுவலாக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா சினிமான்றது வந்து ப்ரீச்சிக்கான மூடு கிடையாது, ஆடியோ மூடு கிடையாது, அது ஒரு விஷுவல் மூடு. அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்குன்றதை நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் இந்த விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் வந்து நிறைய மேடை பேச்சுக்களை சொல்லியிருப்பாங்க. மதுக்கடைகளை மூடணும், கல்லுக்கடைகளை திறக்கணும், ஏன்னா கல் தான் உடம்புக்கு நல்லது, அட்லீஸ்ட் அதை குடிக்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கல்லுக்கடையை திறக்கலாமா? இங்கே வந்து சாராயமும் ஆல்கஹாலும் கல்லும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவனுக்கு 2 பேருமே அண்ணன் தம்பிக்கு தான். இவன் வந்து ஒரு 12 வருஷத்தில் உங்களை வந்து கொல்லுவான், இவன் வந்து ரியாக்ட் பண்ணுவான். 10 வருஷத்தில் ரியாக்ட் பண்ணுவான்னா இவன் ஒரு 12 வருஷத்தில் ரியாக்ட் பண்ணுவான். ஆல்கஹால் ஒரு 12 வருஷத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், உங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை இழப்பை ஏற்படுத்தினா இவன் ஒரு 12 வருஷத்தில் 14 வருஷத்தில் பண்ணுவான். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சிம்பிள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர் சொன்னது தான். 93வது அதிகாரத்தில் சூப்பராக சொல்லியிருப்பார் கல்லுண்ணாமையை பற்றி. கல்லுன்றது வந்து உன்னுடைய ஒளியை குறைச்சிரும், உனக்குள்ளே இருக்க ஒளியை குறைச்சிரும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கல்லை வந்து புறக்கணிக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். அதை தாண்டி அடுத்து வந்து காந்தி மதுவுக்கு எதிராக போராடுறாரு, கல்லுக்கடைகளுக்கு எதிராக போராடுறாரு. அதுக்கப்புறம் பெரியார் வராரு, கல்லுக்கடைகளுக்கு எதிராக போராடுறாரு. இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி கல்லை முற்றிலுமாக உடச்சி எறியணும்னு ஒரு குறிக்கோளோட சுற்றுறாரு. அதை தாண்டி அதன் விளைவாக தான் தோட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 500-600 மரங்களை, தென்னை மரங்களை வெட்டி சீவுறாரு ஒரு ராத்திரியில். அப்போ அவருடைய கோவம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ கல்லுக்கடைகள் வந்து தேவையற்றது, அதை அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, அதில் டவுட்டே கிடையாது. கல்லுன்றது வந்து என்ன அப்படின்னா, சில பேர் இப்போ முட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் கல்லுக்கடை திறக்கிறதன் மூலமாக விவசாயிகளை வந்து நம்ம வந்து காக்க முடியும். வாஸ்தவம் தானே? விவசாயி வந்து கல் இறக்குறானா விவசாயி கிடையாது, சாராய வியாபாரி. நீங்கள் வந்து அதே பனைமரத்தில் நுங்கு இருக்குது, நுங்கை இறக்கும் போது நுங்கை சாப்பிட்லாம், அப்போ விவசாயி வாழ்வான்ல. அதே பனைமரத்தில் நீங்கள் வந்து பதநீராக குடிக்கலாம், விவசாயி வாழ்வான்ல. கல்லை இறக்குறவன் விவசாயி கிடையாது, அதில் மட்டும் நம்ம தெளிவாயிடணும், அவன் சாராய வியாபாரி. அட் த சேம் டைம் கல்லுக்கும் ஆல்கஹாலுக்கும் வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுவும் மதியை இழக்க செய்யும், இதுவும் மதியை இழக்க செய்யும், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ சீமான் அவர்கள் சொன்ன வாக்கு வந்து தப்புன்றீங்களா? நான் தப்பு, அவரை விமர்சனம் கூடிய தகுதி அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. பட் ஆனால் கல்
வேணுமான்னு கேட்டால் வேணான்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டுமே போதை தான். நீங்கள் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் சார். நீங்கள் என்னென்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய டாஸ்மாக் கடைகளும் இவ்வளோ பெரிய ஆல்கஹால் ஒரு மாஃபியாவும் உள்ளே வந்திருக்குல்ல, இது ஆரம்பித்த இடம் எதுன்னு நினைக்கிறீங்க? கள்ளுக்கடை தான். கரெக்டாக இல்லையா? கள்ளுக்கடை தான். கள்ளுக்கடைகள் அன்னைக்கு திறந்து 1970களுக்கு முன்னாடி மூடியாச்சு. பல போராட்டங்கள் நான் சொன்ன மாதிரி திருவள்ளுவரில் ஆரம்பித்து உங்களுக்கு பெரியார், காந்தி, அண்ணா, பக்தவச்சலம், ஐயா பக்தவச்சலம், இவங்க எல்லாருமே போராடி அன்னைக்கு கள்ளுக்கடைகள் ஒழிக்கப்பட்டது. அப்புறம் வந்து சில காரணங்கள்னால 1970களுக்கு அப்புறம் சில காரணங்கள்னால நிதி பற்றாக்குறையின் நிமித்தமாக மதுக்கடைகள் உள்ளே வருது, கள்ளுக்கடைகள் உள்ளே வருது. இது வந்து பதிவு இருக்குது, கள்ளுக்கடைகள் உள்ளே இருக்குது. அன்னைக்கு கள்ளுக்கடையில் ஆரம்பித்து தான் இன்றைக்கி பெரிய சாராய கடையாகவும் மெத்தனால் உள்ளே வர்ற அளவுக்கு அது போய் கொண்டு போய் சேர்த்துருக்கு. நீங்கள் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஒழிக்கணும். இங்கே பாரபட்சம்லாம் பார்க்கவே கூடாது. ஆனால் இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். நம்ம படம் வந்து நிறையா ஸ்க்ரீனிங் இல்லை, சரிங்களா? இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே போய் பார்க்கணும்? ஓடிடி தான் சார். ஏன்னா இப்போ படங்கள் வந்து என்னென்னா மதுரையில் போயிட்டுருக்கு, செகண்ட் வீக் போயிட்டுருக்கு, சில இடங்களில் மட்டும் போயிருக்கு. சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் கூட இல்லை, அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே தூக்கியாச்சு. அதுவும் இல்லாமல் வேறு வேறு இடங்களில் போட்டதுனால அது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. இந்த படத்தை, சாலா படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் என்ன சொல்ல போகிறேன், ஒரு தமிழ் சினிமாவை புரட்டி போடும் அந்த சீன்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து மதுவினுடைய வீரியத்தை உங்களுக்கு காட்டும். அட் த சேம் டைம் அது ப்ரீச்சியாக இருக்காது, உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு 2 நாள் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ஒவ்வொரு படங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேருதுல. இப்போ உங்கள் சாலா படத்தை பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை, சினிமாவை பார்க்குறதுனால என்ன கிடைக்க போகுதுன்னா என்டர்டெயின்மெண்ட்டு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் போனேன்னா எனக்கு ஒரு 2 மணி நேரம் என்னை எங்கேஜிங்காக உட்கார வைப்பீங்களான்ற மட்டும்தான் கேள்வி. கருத்து சொல்கிற சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது சினிமாவில். அந்த 2 மணி நேரத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 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 கமர்ஷியலான ஒரு படம், அட் த சேம் டைம் அதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும், சமூகத்துக்கு தேவையான ஒரு அக்கறை இருக்கும், அவ்வளோதான். இந்த படம் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்கள, அது வீண் போகாது. நீங்கள் சமுதாயத்தில் புதுசாக வந்த டேரக்டர் பிரபு சாலமன் அவங்களுடைய டீம்லேருந்து அசிஸ்டண்டாக பிரிஞ்சு வந்து புது படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ புது படம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருந்துச்சு இந்த படத்தை ஸ்க்ரீனிங் கொண்டு வர்றதுக்கு பின்னாடி? அது வார்த்தைகளால் சொல்லி முடியாது. ஏன்னா வந்து 2008, 2009 நான் சினிமாவுக்கு வரேன். வந்துட்டு ஆஃபீஸ் பாயாக நான் என்னுடைய பணியை தொடர்றேன். அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுற, அசோசியேட்டு, அப்புறம் கோ டைரக்டர், இந்த ப்ரொடியூசரை பிடிக்கிறதுக்கான வருடங்கள் எனக்கு எடுத்தது வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தேன் 16-17 இயர்ஸ். ஏன்னா ஒரு 1000 பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் போகிறான்னா 1000 பேருமே அங்கே டாக்டர், 1000 பேர் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறாங்கன்னா அங்கே 1000 பேருமே மேக்ஸிமம் இன்ஜினியர், மேபி 1-2 பேர் மிஸ் ஆகலாம். ஆனால் 1,00,000 பேர் சினிமாவுக்கு வராங்கன்னா அதில் 2 பேர் தான் டேரக்டர் ஆக முடியும். 1,00,000 பேர் சினிமாவுக்கு வராங்கன்னா அதில் 2 பேர் தான் டேரக்டர் ஆக முடியும். மீதி எல்லாமே ஃபில்டர் ஆகிடும். சில பேருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்காமலே வெளியே போயிடுவாங்க, சில பேர் அசோசியேட் ஆக வாய்ப்பு கிடைக்காம, சில பேர் கோ டைரக்டர் ஆகிட்டு டேரக்டர் ஆக முடியாது. ஸோ அந்த கேட்டகரியில் 1,00,000 பேரில் 2 பேர்னா அப்போ எவ்வளோ விஷயங்களை ஃபில்டர் ஆகும்னு பாருங்கள். அவ்வளோ விஷயங்களை போராடி ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்னால் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியல. பட் ஆனால் என்னென்னா இதை எல்லாத்தையுமே நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்ற எனக்கு திருப்தி இருக்குது. படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே வெகுவாக பாராட்டினாங்க. அவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜும், அவங்க அனுப்பின யாருன்னே தெரியாதவங்க என் நம்பரை வாங்கிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படத்தில் இந்த படத்தில் நடந்த தவறுகள் இருக்குல்ல, ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணோம்ல, அதை அடுத்த படத்தில் சரி பண்ணிப்போம். இப்போ நீங்களாச்சும் ஒரு புது டேரக்டராக படம் கொண்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா பல டேரக்டர்ஸ் புது படம் எடுத்து ஸ்க்ரீனிங் கூட கொண்டு வர முடியாமல், அட்லீஸ்ட் ட்ரைலரை கூட வெளியிட முடியாமல் அப்படியே டம்ப் ஆகி உட்காந்துட்டாங்க. அப்படி ஒரு படம் எடுத்தாங்களான்னு கூட தெரில. அவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நம்ம எந்த இடத்துல பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. அட் த சேம் டைம் என்னென்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஸ் வேணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா படம் தேட்டருக்கு வந்தால் தானே அது நல்ல படமாக இல்லையா கமர்ஷியல் ஹிட்டான்றது தெரியும். அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலும் பெப்சியும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து கொஞ்சம் முடிவு எடுக்கணும். அதை செஞ்சாங்கன்னா படங்கள் தேங்கி நிற்கிற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமையும். இல்லைனா இதே கண்ணீர் கதை தான் தொடரும். இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலமாக ஒட்டு மொத்தமாக என்ன சொல்ல வரீங்க? திரும்ப விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டுமே படத்தை வந்து ஸ்க்ரீனிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
புது டேரக்டர்ஸ்க்கு புது ஹீரோக்கு படத்தை கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. கொடுக்க விடாததுக்கு பின்னாடி பல அந்நிய சக்திகள், பல பெரிய பெரிய கார்பரேட்லாம் அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அதை மட்டும் சொல்ல வரல. நீங்கள் சொன்ன வந்து சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும் சரி, எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டுமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் தான். அங்கேருந்து தான் அவங்க கெரியர் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் திரும்பவும் இங்கேயே வந்தாலும் வாழையும் கொட்டுக்காலியும் வந்து பெரிய படங்கள் கிடையாது. ஆனால் அதை பெரிய நிறுவனம் வாங்கும்பொழுது அது பெரிய படமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கான சூழல் எல்லா சின்ன படங்களுக்கும் இங்கே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் படமும் மற்ற படங்களும் எல்லா நாளுமே வந்து ஃபெஸ்டிவல் டைமில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது கிடையாது. அதை வந்து நீங்கள் நார்மல் டேஸில் ரிலீஸ் பண்ணாலே அது செலிப்ரேஷன் மோடு தான். ஸோ நார்மல் டேஸில் ரிலீஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்களை நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து தேட்டருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு தேட்டர்ஸும் கிடைக்கும். ஸோ அதுதான் இது நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிற விஷயம் இல்லை. கமிட்டி முடிவு எடுக்கணும். இன்னொன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் இறக்கம் காட்டணும். பெரிய இப்போ இல்லைனா அது நடக்காது. நான் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து நிற்கிறாங்கன்னா நான் எந்திரிக்கணும் அந்த இடத்துல. அதுதான் மனிதநேயம். எதுக்காகனா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். இல்லை என்னை விட ஒரு குட்டி பையன் வந்து ஒரு சின்ன 4 வயசு பையன் வந்து நிற்கிறான்னா நான் எந்திரிக்கணும் அந்த குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு. அதுதான் மனிதநேயம். அது வந்து சினிமாவில் இருந்துட்டால் சூப்பராக இருக்கும். சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். பெரிய படங்கள் வந்தாலும் சரி, எனக்கு தான் எல்லா தேட்டர்ஸும் வேணும், எனக்கு தான் எல்லா ஸ்க்ரீனும் வேணும்னு நினைக்காம அந்த தேதியில் வேறு என்னென்ன சின்ன படங்கள் வருதுன்றத அவங்க ஆராய்ஞ்சு அவங்களுக்கு தேட்டர்ஸ் போயிடுச்சான்னு அவங்க யோசிச்சாங்கன்னா சினிமா உண்மையாலே பெரிய ஆரோக்கியமாக இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. இப்போ பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, சின்ன படமாக இருந்தாலும் புது ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓகே பெரிய ப்ரொடக்ஷனாக படம் ஸ்க்ரீனிங் பண்ணிடலான்னு பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் அந்த மாதிரி பெரிய ப்ரொடக்ஷனை பிடிக்க வேண்டியதானே? அதானே ஒரு டேரக்டருக்கு அழகு. நீங்கள் அதை யோசிக்கலாம்ல. என்னன்னா நம்ம நல்ல படம் பண்ண முடியும், பட் ஆனால் அதை ப்ரொடக்ஷன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, ப்ரொடக்ஷன் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது பெரிய டஃப். ஏன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் சரி, சமீபத்தில் ரிலீஸ் ஆன சின்ன படம்னு சொல்லிக்கிறோம்ல, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் பெரிய ஆளாக இருப்பார் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அந்த ப்ரொடியூசர் பெரிய ஹீரோவாக இருப்பார். அப்படின்னும் போது அவங்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும், சின்ன கனெக்டில் அது ஒரு பெரிய நெருக்கமாக இருக்கும். அந்த நெருக்கம் தான் டிஸ்ட்ரிபியூஷனாக இங்கே கன்வெர்ட் ஆகுது. இப்போ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எங்களுக்கு யாரையும் தெரியாது. நான் இப்போ வரைக்கும் நான் ஆக்சுவலாக இந்த படத்தை ரஜினி சாரை படம் பார்க்க வைக்கணும்னு பல நாள் போராடினேன். இப்போ என்னுடைய பல பேட்டியில் நான் சொன்னேன் ரஜினி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஸ்டில் நோ அது நடக்கலை. பட் ஆனால் பார்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஊடக வாயிலாக தான் எங்களால் வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் கேட்க முடியுமே தவிர நேரடியாக போய் கேட்கக்கூடிய சூழல் இல்லை. அதுக்கான நட்பும் எங்களுக்கு பெருசாக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஒரு பத்திரிகைக்காரங்க, இப்படி தான் தெரியும். நமக்கு பெரிய நிறுவனங்களோட நம்மளுக்கு நட்பு கிடையாது. நாளடைவில் இது மாறும்னு நம்புகிறேன். நீங்கள் எடுத்த சாலா திரைப்படம் வந்துச்சா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். இன்னொன்று வந்தும் பார்க்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு கூட நிறைய மக்கள் நினைக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு டேரக்டராக இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இந்த படத்தை வந்து சாலா படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்களுமே வந்து என்ன மச்சான் தேட்டர்லேயே இல்லை படம், இந்த ஏரியாவில் இல்லை அந்த ஏரியாவில் இல்லைன்னானுங்க. நீங்கள் ஓடிடியில் மிஸ் பண்ணாதீங்க. டே 1 நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓடிடியில் பேசிகிட்டு இருக்கோம். எந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்தை பார்க்காம தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். 100% சொல்கிறேன். உங்களை 2 மணி நேரம் எங்கேஜ் பண்ணும், அதில் டவுட்டே கிடையாது. ஷுர். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் படத்தில் வந்து பிஜ்லி ரமேஷ் அவர்களுடைய ஒரு டயலாக் இடம் பெற்றுச்சு. கொரோனா சமயத்தில் 6 மாதம் கடையை பூட்டியிருந்தீங்க, என்னால் குடிக்காமல் இருக்க முடிஞ்சது, ஆனால் உங்களால் திறக்காமல் இருக்க முடிஞ்சதா? அந்த மாதிரி மதுவுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு டயலாக் வச்சுருந்தீங்க. ஆனால் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் வந்து மதுக்கு அடிமையாகி அந்த லிவர்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டார். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவரை இந்த படத்தில் எப்படி கொண்டு வந்து உள்ளே வச்சிங்க அந்த சீனுக்கு? அந்த வசனத்தை நான் எழுதின ஒன்றுமே எனக்கு ஞாபகத்தில் வந்த ஒரு பிஜ்லி ரமேஷ் தான். ஏன்னா அதை வந்து ஒரு குடிக்கிறவங்க சொல்லும்பொழுது தான் அது உண்மையாக இருக்கும். அதனால் பிஜ்லி ரமேஷ் அதை நான் வந்து கமிட் பண்ணேன். ஈவன் வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கு கூட வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு ரோட்டில் போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு வந்து ஒரு வேற ஒரு ஹைட்டுக்கு உச்சத்துக்கு போகிறாரு. உச்சத்துக்கு போனவர் அதே மதுவால் மறுபடியும் கீழே இறங்குறாரு. இந்த படத்தில் வந்து உண்மையாலே பிஜ்லி ரமேஷை நான் முன்னாடி நாள் கமிட் பண்ணிவிட்டு அவருக்கு பேமெண்ட்லாம் அனுப்பிச்சாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் ஷூட்டிங்க்கு வரல. என் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிச்சு, உண்மையாலே இது உண்மை, என் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிச்சு அவரை வந்து போய் கூட்டிகிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பில் தான் இருந்தார். காலைல வந்து 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எனக்கு ஆனால் அவர் நைட்டு பேசும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, வருவாரா வரமாட்டாரான்னு. காலைல 6 மணிக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க வீட்டம்மா வந்து சொல்கிறாங்க இல்லை அவர் அங்கே போயிருப்பாருன்ட்டு அந்த பாருக்கு போகிறாங்க. விடியற் காலைல 7 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட பாரில்
பிளாக்ல போயிட்டுருக்கு சரக்கு, அங்கே குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார். அவரை போதையில் கூட்டு வந்து தான் இந்த டைலாகே நாங்கள் பேச வச்சோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ இவர் மட்டும் இல்லை, அநேகர், நான் சிம்பிளாக சொல்லணுன்னா இது நான் சூப்பர் ஸ்டாருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா யாருமே வந்து தான் குடிச்சு அழிஞ்சிட்டன்றதை வந்து மேடையில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் அதை சொன்னார். ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அதை சொன்னார். என்னென்னா, நான் வந்து இப்போ இருக்கிற இடம்ன்றது வந்து சும்மா, ஒருவேளை நான் குடிக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் போயிருக்க வேண்டிய உச்சமே வேறு அப்படின்றத வந்து ரஜினி சார் சொல்லியிருப்பார். அது வந்து அதை கேட்டு பல பேர் மாறி இருப்பாங்க நான் நம்புகிறேன். ரஜினி சார் மட்டும் கிடையாது. இங்கே வந்து நான் முத்துக்குமார் சாரை வந்து நம்ம இழந்தது எதனால்? மதுவால் தான். அவர்லாம் வந்து அவர் தேசிய விருதுகள் வாங்கியிருந்தாலும் இன்னும் 10 தேசிய விருதுகளுக்கு வந்து தகுதியானவர் தான் நாமுத்துக்குமார். அவரை நம்ம இழந்தோம், பாகவதரை இழந்தோம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போகிற இடத்துலேருந்து நம்மளை சறுக்கி விடுன்றது வந்து டவுட்டே கிடையாது. அது வந்து சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் உங்கள் படம் மூலயமா நீங்கள் சொல்ல வர வேண்டிய என்னன்னா, மொடாக்குடி குடிச்சா செத்துருவான், மது குடிச்சிட்டு ரோட்டில் போனால் இறந்துருவாங்க, மது கேடுன்றீங்க. இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு கம்முன்னு தூங்குறோம். அது என்ன பாதிக்குமா அப்படிதான் கேள்வி. என்னன்னா, நீங்கள் குடிச்சிட்டு தூங்குறதுன்றதும் தப்பு தான். அதாவது நம்ம அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. மது வந்து எதிரி, எதுக்கு? இந்த சமூகத்துக்கு எதிரி, நமக்கும் எதிரி. நாம் தூக்கி எறியப்படும் போது அது இந்த சமூகத்தை விட்டு போகும். இப்போ நீங்கள் குடிக்கிறீங்க, இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்து குடிக்கிறவங்க அதை குடிச்சிட்டு வந்து வீட்டில் தான் உட்காருவாங்கன்னு தெரியுமா? சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு வந்து சோஷியல் ட்ரிங்கர், நான் வந்து குடிச்சிட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுன்றதே தப்பு தான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு படிப்படியாக ஃபஸ்ட்டு வந்து விருந்தாளி மாதிரி உள்ளே வரும், அதுக்கப்புறம் அது முதலாளியாக மாறிடும். இப்போ நான் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக குடிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, பட் ஆனால் அதுவே வந்து தப்பான வார்த்தை தான். ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்குள்ளேயே இருக்குது, அதை மது மேலே நம்ம டிபெண்ட் பண்ணி டெய்லி குடிக்க அது வேறு விதமாக கன்வெர்ட் ஆகும். உங்களால் வந்து இயல்பாக செயல்பட முடியாது. இப்போ சிம்பிள், நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் குடிச்சிட்டு தூங்குறீங்க, உங்கள் கூட தூங்குறாங்க உங்கள் மனைவியோ, இல்லை நீங்கள் திருமணம் ஆகலைன்னா உங்கள் தம்பியோ, யாரோ ஒருத்தங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, நைட்டில் உங்களால் கூப்பிட்டு போக முடியுமா? உங்கள் படத்தில் அந்த சீன் வச்சுருந்தீங்க. அந்த மனுஷனை வந்து நீ குவார்டர் அடிச்சுட்டு நீ போதை இல்லாமல் இருந்திருந்தேன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம் அந்த மாதிரி. அதுதான். ஸோ இப்போ நம்ம குடிச்சிட்டு தூங்குறோம், நைட்டு உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கும் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் உங்களால் கூப்பிட்டு போக முடியுமா? முடியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு காரணம் சொல்கிறேன். முற்றிலுமாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று தான் மது, அதில் டவுட்டே கிடையாது. அது குடிக்கிறதுனால எனக்கு தூக்கம் வருதுன்றது வந்து அது வந்து ஒரு அடிமைத்தனமான பேச்சு. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டே ஃபிசிக்கலாக நீங்கள் பாடியை டயர்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும், டவுட்டே கிடையாது. சூப்பர் அண்ணா. ஆக்சுவலாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் மண்டைக்குள்ள நிறைய கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. யார் டேரக்டர் மாதிரி சீன்லாம் வச்சிருக்காரு, அவரை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட வேண்டுகோளை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, நிறையா கேள்விகளுக்கு பதிலும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அடுத்தடுத்த படங்களுக்கு இந்தியா கிளிட்ஸ் சார்பாக உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. என்னை அழைச்சி உங்களுடைய நேரத்தை எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுத்ததுக்காக இந்தியா கிளிட்ஸ் நிறுவனத்திற்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் மக்களுக்கும் நாங்கள் பேசினதை ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து கேட்டிருப்பீங்க, அதுக்காக மிக்க நன்றி. ஸோ நேரிலே டேரக்டர் SD மணிபால் அவங்களுடைய அந்த சாலா படத்தினுடைய கதை என்ன அப்படின்னோ, அந்த படம் ஏன் திரைக்கு வரல, அதுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வராங்கன்னா, மது அதுதான் எல்லா பிரச்சனையும், அதை தான் அந்த படத்துலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேர்காணலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, சாருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பாலாவோட என்குடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.